வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனியன் ரேட்டு 15 to 55 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு 15லேருந்து 51 ரூபா வரலையும் போய்ட்டுருக்கு இன்றைக்கி ரேட்டு. மதியத்துக்கு இன்னும் 11 மணிக்கு மேலே கொஞ்சம் சரக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ரூபா 2 ரூபா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதே ப்ரைஸ் தான். இங்கே வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தான் இருக்குது. மழை வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னன்னு தெரில, இன்றைக்கி காலையிலேருந்து மேகமூட்டமாக இருக்குது. கொஞ்சம் சரக்கும் லைட்டாக மழை வந்ததுன்னா வெளியே தான் இருக்குது, நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு வியாபாரிங்க கொஞ்சம் காலையில் எடுத்தாங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மதியத்துக்கு மேலேனா கொஞ்சம் மழை வந்தால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்துகிட்டு போனோன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ காலையிலே எடுத்துருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மழையாக இருக்கிறதுனால இப்போ இந்த டைமில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிலோவுக்கு ஒரு 3 ரூபா அந்த மாதிரி ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 ரூபாலாம் 5 ரூபா, இல்லைனா நார்மல் ரேட்லேயே போவோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வர்ற காலத்தில் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனியன் ரேட்டு. நான் வந்து வெங்காயம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு ஏறும். இப்போ நார்மல் ரேட்டு இது வரைக்கும் பரவாயில்ல, ஏற்கனவே இருந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சராசரியாக ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும். இதே நாசிக் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் 5 ரூபாலேருந்து 7 ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15 நாள் 20 நாள் காய்ச்சல் தான் வருது, ரொம்ப காய்ச்சலாக இல்லை. இது எத்தனை போய் ப்ளோயர் செட்டிங் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா ப்ளோயர் செட்டிங் இருந்தால் கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் எத்தனை போய்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். அந்த செட்டிங் இல்லாதவங்க கொஞ்சம் உஷாராக எடுங்க. ஏன்னா மூட்டையில் வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் ஃபேன் காற்றுல அந்தளவுக்கு ஆறாது. ப்ளோயர்ன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காற்று ப்ரெஷராகவும் ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா ட்ரை ஆகும். ப்ளோயர் செட்டிங் இருக்கிறவங்க தைரியமாக எடுக்கலாம். ப்ளோயர் செட்டிங் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக எடுங்க. இது இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் வர காலங்களில் பார்த்திங்கன்னா ஆனியன் ரேட்டு படிப்படியாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் எடுத்து உஷாராக பண்ணுங்கள். இப்போ மழை வந்து சீசன் எப்படின்னு தெரியலைங்க, குளிர்காலம் தான் இருந்தாலும் இன்றைக்கி வானம் மேகமூட்டமாக இருக்குது. கிளைமேட்டும் இன்றைக்கி மாறி இருக்கிறதுனால கன்னிக்கு கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்திருக்கு. நேற்று லீவுன்றதுனால இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனாலேயே கொஞ்சம் ரேட் சரக்கு அதிகமாகன்றதுனால எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் சரக்கு. தமிழ்நாட்டிலையும் இப்போ ரேட் ரைஸ் இருக்க சூழ்நிலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா வியாபாரிகளும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. மதியத்துக்கு மேலே ஏலம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் குவாலிட்டியெல்லாம் வந்து ஒரு 15 ரூபா ரேட்டு தான். நம்ம ஏரியாவில் கிலோ வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா கூட போட்டிருக்காங்க அந்த ரேட்டுக்கு. ஸோ டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கணிசமான தொகை கிடைக்கும். ஸோ டேரெக்டாக வர முடியாத பட்சத்தில் வியாபாரிங்கிட்ட எடுக்கும்போது கிலோவுக்கு கண்டிப்பாக 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி ஆனியன் ரேட்டு இந்த ரேட்டில் போய்ட்டுருக்கு. அதே மாதிரி வியாபாரிங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள். ஜாயிண்ட் லோடு எதுனா வரும்போது லாஸ்ட் நேரத்தில் எங்களால் போட முடியல, முன்னாடியே சொல்லும்போது நம்ம செட்டிங் பண்ண முடியும். கடைசி நேரத்தில் போட்டால் எங்களால் கொடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.